ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேனேஜ் சேனல் ஸ்டார் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 1ல எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறீங்க. முக்கியமா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தீங்கன்னா இது ஓல்டு சேனல்ல நான் போட்டிருப்பேன். சோ அது சரியா இல்லாத காரணத்தினால ரீ எடிட் பண்ணி நான் திரும்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். சோ இது போடலாமா வேண்டாமாங்கிறத உங்க கையில நான் விட்டுறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். சோ உங்க கமெண்ட்டை பொறுத்து இந்த ஃபர்ஸ்ட் சீசனை நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணலாம். சோ யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். சோ அதனால பேசிடலாமே, இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. ஒரு பேரழிவு காலத்துல 72 டீமன் பில்லர்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுற டீமன்ஸ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா மனுஷங்களும் அவங்கள சும்மா விடல அப்படின்ட்டு லாங் சிங்கியோ அப்படிங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் இங்க வந்து 6000 வருஷம் ஆயிருச்சு. சோ ஹியூமன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம் ஒரு டீமா டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லவோ இங்க ஒரு சமணர் லேடியை காட்டுறாங்க. அடுத்ததா ஒரு மெஜிஷியனை காட்டுறாங்க. அவங்க என்னன்னா ஹோலி ஃபிளேம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் ஒரு ஹீலரை காட்டுறாங்க. அவங்க என்னன்னா எல்லாருக்குமே ஹீல் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு அசாசினை காட்டுறாங்க. அப்படியே ஒரு வாரியரையும் காட்டுறாங்க. இது 54வது பில்லர் தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு தைரியமா இருக்கு அப்படின்னு இவரு அவரோட தண்டர் கட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும் இந்த டீமனுக்கு பவர் தரக்கூடிய அந்த பில்லர் இப்போ ஃபுல் லோட் ஆயிருது. சோ அந்த டீமன் இப்போ அட்டாக் பண்ண பார்க்கவும் எல்லாருமே தடுக்க பாக்குறாங்க. அது ஒரு டீமன் கிரௌனா மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் பார்த்துட்டு அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு அதை நோக்கி போறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா எல்லாமே பிளாக் ஆகவும் என்னோட டீமன்ஸ் மேல கை வைக்க யாரும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்படின்னு ஒரு சத்தத்தோட அந்த இடத்துக்கு அங்க டீமன் லார்டு வராரு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அந்த 72 டீமன்ஸோட லீடர் இவர் தானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இன்னைக்கு இதை விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் அட்டாக் பண்ண இவங்கெல்லாம் போறாங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் கத்துறது இவருக்கு பிடிக்கல போல. அமைதி அப்படின்னு ஒரு ஸ்லாப் போடும். இவன் இந்த டீமன்ஸோட புதிய மன்னன். 6000 வருஷ போருக்கு அப்புறமா இவன் இப்ப இந்த போரை நடத்திட்டு இருக்கான். ஸோ கதை மாறல, எப்பவும் போல ஹியூமன்ஸ் தோக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் ஹியூமன்ஸ்லயும் ஒரு ஒளி வந்துச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லவும் இந்த லார்ட் சிங்குங்கிறவர் அங்க ஏதோ ஒன்று பண்றாரு. ஓ த்ரோன் ஆஃப் சீலா அப்படின்னு இந்த டீமன் லார்ட் பார்த்துட்டு இருந்தா இந்த லார்ட் சிங்குங்கிறவர் அவரோட த்ரோன் ஆஃப் சீலோட மெர்ஜ் ஆறாரு. இதெல்லாம் வச்சு என்கிட்ட விளையாடுறியா அப்படின்னு இந்த டீமன் லார்டு ஒரே அட்டாக் தான். அன்னைக்கு அந்த டீமன் லார்டு அசால்ட்டாவே இவங்களை கொண்டிருக்கலாம். இருந்தாலும் அவர் போயிட்டாரு. ஆனா அந்த குழப்பத்தை விட லார்ட் சிங்கியோட வீட்டுல இன்னொரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அவரோட மனைவி பாயு மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லவும் இப்ப அவங்கள தான் காட்டுறாங்க. லார்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சிலர் இவங்க கிட்ட வரவும் இவங்க மனித குல நிம்மதிக்காக தான் இந்த ஒரு முடிவை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா டீமன் லார்டு வந்த அந்த ராத்திரி நேரத்துல கிழக்கு திசையில ரொம்ப தூரமா ஒரு நட்சத்திரம் பிரகாசிச்சு. ஸோ இதுதான் த்ரோன் ஆஃப் சீலோட ஆரம்பம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லி முடிக்கவும் பல வருஷம் ஆயிருது. இப்ப ஓடி நகரம் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நீங்க எதுக்காக ஒரு நைட்டா இருக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் மனுஷங்களை பாதுகாக்கணும், நன்மையை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் உறுதிமொழி அளிச்சிட்டு இருக்கவும் நீங்க ஒரு வருஷமா இந்த நைட் ஸ்கூல்ல இருக்கீங்க. உங்களுக்கான மானா டெஸ்ட்டை இனிமே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல தங்குறதுக்கான வாய்ப்பு மேலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் நான் இன்னும் தயாராகல, எனக்கு பதட்டமாக தான் இருக்கு இன்னும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். வின் பண்றவங்களுக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்லவும் கண்டிப்பா இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஹீரோவுமே அதை ஏத்துக்கிறான். பத்தல சத்தமா கத்துங்கடா அப்படின்னு ஒரு கத்தவும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஸோ இப்போ ஜியாங்கு அப்படிங்கிற ஒருத்தன் இந்த டெஸ்ட்டுக்குள்ள வரான். ஸோ பையன் ஓங்கி ஒரு அடி அடிக்கவும் அவனோட மானா 13 காட்டுது. ஸோ அந்த பையன் பாஸ் ஆயிடுறான். இப்போ அடுத்த ஆளா அவர் கூப்பிடுறாரு. இவனோட மானா வெறும் 7 தான். ஸோ தோல்வியே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. ஸோ அப்படியே அடுத்த ஆள வந்து அடிச்சா அவனோட 11 அவன் வின் பண்ணிட்டான். ஸோ இதனால ஹீரோக்குமே ஒரு நம்பிக்கை வருது. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தங்களா வந்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டு சிலர் தான் பாஸ் ஆறாங்க. ஸோ ஒரு வழியா நம்ம ஹீரோக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஹீரோ மரியாதை செலுத்தி முன்னாடி வரான்.
நீ என்ன பார்க்குற ரிசல்ட் சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, இவனுக்கும் தோல்விதான் அப்படின்னு இவன் சொல்லவும், லாங் கோச்சனே தோத்துட்டானா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையனுக்கு அது கிடைக்கலையா அப்படின்னு இவரும் பார்த்துட்டு இருந்தா. தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னால் முடியும் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். டேய் இங்கே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான், உனக்கு நான் இன்னொரு டைம் கொடுத்தா அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ தோல்வியை ஒத்துட்டு ஒழுங்கா உனக்கு கொடுத்ததெல்லாம் இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு இவர் சொல்லிட்டு கிடந்தா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவங்க முன்னாடி போய் மண்டிட்டு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பா நைட் டெம்பிளுக்கு போவேன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ தலையை தொங்க போட்டு அந்த இடத்துல கஷ்டத்தோட கேட்டுட்டு இருக்கவும், ஒருத்த மட்டும் ஹீரோக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அவன் சொல்றது உண்மைதான், இவன் கூட நான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், எனக்கும் இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் தோணுது அப்படின்னு இன்னொரு பையன் சொல்லவும், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு இன்னொரு சொல்லவும், எல்லாருமே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை எல்லாம் ஹீரோக்கு நம்பிக்கை தருது. மாஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னு இந்த பையன் சொன்னா அவருமே யோசிச்சு பாக்குறாரு. என்னடா விட்டு தர போறியா அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறத யோசிச்சுட்டு, இவன் ரொம்ப திறமையான ஆள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும், தயவு செஞ்சு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே இன்னும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்கடா அப்படின்னு இவர் சொல்லிட்டு முன்னாடி வந்து, நான் இவ்வளவு நாள் கத்து கொடுத்தவங்க இல்லையே, நீங்க தாண்டா ரொம்ப மோசமா இருக்கீங்க, ஆனா நீ எப்படி இல்ல லாங்கோச்சான், இப்போ டாப் ஸ்டூடெண்டா இருக்கிற அவனை உன்னால தோக்கடிக்க முடியுதுன்னா உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன், எல்லாருக்குமே இது ஓகே தானே அப்படின்னு இவர் கேட்கவும் எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோமே இருந்துச்சு எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இருக்கவும், ஹீரோவோட ஸ்வாடா அந்த பையன் எடுத்து வீசுறான். ரெண்டு பேருமே சந்தோஷமா சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. இங்க பாருங்கடா, சண்டை நியாயமா இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தா. கேட்டுச்சுலடா, கண்டிப்பா நான் உன்ன சுலபமா வின்னாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், சரி பாத்துடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ இவருமே இப்போ இந்த பேட்ல ஆரம்பிச்சு விடுறாரு. ஸோ பேட்லோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருது ஹீரோவோட இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஸோ இங்க இருக்க மாஸ்டருக்குமே புரியுது நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கா தான் இருக்கானு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட 10 விதிமுறைகள் என்ன அப்படின்னு இந்த மாஸ்டர் கத்தவும், அடக்கம், நேர்மை, இரக்கம், வலிமை, நீதி, தியாகம், மரியாதை, விடாமுயற்சி, கருணை அப்படின்னு சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹீரோ இங்க பயங்கரமா பேட்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பையில தோக்கடிக்கிற மாதிரியே போயிட்டு அவனுக்கான அந்த டெஸ்டிங் அந்த இதுல ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அது இப்போ ஹீரோவோட மானா 11 காட்டுது. ஸோ அங்க இருக்கிற பையனுமே அதை பார்த்துட்டு மானா 11 அப்படின்னு கத்தவும், இவருமே பாஸ் ஆயிட்டானான்னு சொல்லி கத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட படிக்கிற பசங்களுக்குலாம் ஹீரோ பாஸ் ஆகுது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அது போக எல்லாருமே சந்தோஷம் தான் வர்றாங்க. இந்த பையனால மட்டும்தான் பேட்ல போய் அவன் ஸ்கில்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருந்தா. ஸோ இப்போ அந்த ஸ்கூல் முடியறதுக்கான அந்த நேரம் ஆயிடுச்சு. ஸோ வேற யாரெல்லாம் இங்க சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தா எல்லாரும் நாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ சீன் கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. என்னன்னா ஒரு பொண்ணு சில உல்ஃப் டீம்ஸை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டம் காட்டுது அப்படின்னு ஒரு உல்ஃப் டீமன் சொல்லவும், அதான் அசோசியேட் டெம்பிள்ல இருந்து வந்திருக்கா, ஸோ அவளை பிடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு டீமன் சொல்லுது. ஹீரோவோட ஸ்கூல் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருக்கவும், அப்பா நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் பையனும் கொஞ்சிட்டு இருக்கிறத ஹீரோ ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதே நேரத்தில் தான் அந்த மாஸ்டருமே வந்து ஹீரோவோட போர்ஷனை எடுத்து கொடுத்துட்டு, மச்சான் இதை நீ யூஸ் பண்ணுறதுனால உன் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அப்படியே நீ இன்னைக்கு போட்ட அந்த பேட்டில் இருக்கே உண்மையாகவே அது நல்லா இருந்துச்சு, ஸோ உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த போர்ஷன் உனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தா. ஹீரோ தயக்கத்தோட ஏதோ சொல்ல வரான். ஆனாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லவும் இவருமே சரி போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இருந்தாலும் இவர் அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கவும், இதை வாங்கிக்கோ அப்படின்னு இவன் சொல்லவும் ஹீரோ வித்தியாசமா அவனை பார்க்குறான். எப்படி இதை நீ உன் அம்மாவுக்கு தானே கொடுக்க போறேன், என்னோடதையும் கொடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னான். ஹீரோ அவனுக்கு கொடுக்குற போர்ஷன் எல்லாம் அவங்க அம்மாக்காக தான் கொண்டு வரான் போல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மா ரொம்ப முடியாம இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோவுமே நல்லா யோசிச்சுட்டு அதை வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் உனக்கு கொடுத்த எந்த ஒரு போர்ஷனுமே நீ யூஸ் பண்ணலையாடா, ஆனாலும் நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோ ரொம்ப சோகமாக தான் பார்க்குறான். அப்படியே அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல எந்த ஒரு ஆணோ யாருக்கும் வண்டி போடக்கூடாதுன்னு, என்னால் அதை காப்பாற்ற முடியல, இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றணுமா, உனக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. இந்த போர்ஷன் யூஸ் பண்ணாமலே நீ லெவல் 10க்கு மேலே இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதையோ யோசிச்சுட்டு இருந்தா. எங்கள் அம்மாவுக்கு போர்ஷனில் போடுறதுக்கான நிறைய மெடிசன் நான் கண்டுபிடிக்கணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ போனா. டே உனக்கு இது வேணாமா அப்படின்னு இவன் கேட்குறான். இல்லை நீயே அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிக்கோ அப்படின்னு ஹீரோ கத்திட்டு போனா. டே அந்த இடத்துல தான் நிறைய டீமன் இருக்கு நான் கேள்விப்பட்டேன், பார்த்து போ அப்படின்னு இவன் கத்துறான். ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ள மெடிசனை தேடி வந்துடுறான்.
இப்படி ஹீரோ காலத்துல ஹீரோயின் கத்தி வைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நான் இந்த எபிசோட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலுமே எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா தாங்க போச்சு. உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னை விட நிறைய பேருக்கு இந்த அனிமேல என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல த்ரோன் ஆஃப் ஸ்டீல்ங்கிறது ஒரு பெரிய லெவல் நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணியே டீமன் லார்டு முன்னாடி நிக்க முடியலன்னா அது எந்த அளவுக்கு டீமன் லார்டு பவர்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவை காட்டியிருக்காங்க, அவன் வீக்கா இருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்த்தா டீமன்ஸ் எல்லாம் துரத்திட்டு இருக்கா, எதுக்காகன்னு தெரியல. அப்படியே சரி ஹீரோவோட குடும்பத்தை பார்த்தா ஹீரோட அம்மாவும் ரொம்ப முடியாம இருக்காங்க. அப்படியே ஹீரோக்கு இப்ப அப்பா வேற இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதையில இப்படி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.